சார், ஒரு தேச நலன் விரும்பியா வர்ற ஆகஸ்ட் 15th வந்து நம்ம எல்லாருக்குமே நம்மளோட குறிக்கோள் வந்து என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? முதல் விஷயம், நம்ம வந்து இது 79வது இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப பெருமையா நம்ம நினைக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து நான் நிறைய இளைய தலைமுறைக்கு சொல்ல விரும்ப வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம தேச தலைவர்கள். நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க அத்தனை பேரை நம்ம மறந்துட்டோம். சரி, இளைய தலைமுறைக்கு நம்மளுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுன்ற விஷயத்த வந்து நம்ம ரெகுலரா பீரியாடிக்கா சொல்லணும். சரி, அதுதான் வரலாறு. சரியா? அந்த வரலாறை வந்து இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை சுத்தமாவே தெரியல. அவங்களுக்கு மறந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ஆர்மில இருக்கலாம், ஏர்ஃபோர்ஸா இருக்கலாம், நேவில இருக்கலாம், நம்ம வந்து தலை சிறந்த ஒரு இதுல வந்து இந்தியா வந்து வழிநடத்தி செல்றாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள். அதை வந்து உண்மையா வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். இந்தியன்ஸ் மேல வந்து ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணா அது எந்த அளவுக்கு பதில் கொடுக்கப்படும்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து மோடிஜி பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். நான் வந்து இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்டை கேட்குற விஷயம் என்னன்னா, லீடர்ஸ், கண்ணுக்கு தெரியாத லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதில் சுதந்திர போராட்டத்தில் ஸோ அவங்கள பற்றியான எல்லா ஸ்டேட்லையுமே வந்து அந்த லீடர்ஸை வந்து போற்றப்படணுன்றதான் கேட்குறேன். ஏன்னா அப்போதான் வந்து யங் ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த அவங்க செஞ்ச தியாகங்கள் தெரியும். நான் என்னோட சக குடிமக்களை என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். சரியா? அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான என்னோட ஒப்பீனியன். முதல்ல, அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து வருஷத்துக்கு ஒரு மரமாச்சும் நடணும். ஏன்னா குளோபல் வார்மிங் வந்து ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. அங்கங்க கடல் மட்டத்துல வந்து தண்ணி வந்து உயருது. சரியா? இந்த உயர்ற விஷயத்தால நம்மளுக்கு வந்து குளோபல் வார்மிங் வந்து கடல் கடியில பூமி முழுகிடும்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இன்னொரு 30-35 விஷயத்துல இன்னைக்கு இருக்க எமோஷன் லெவல்ல பார்த்தா ஆக்சிஜன் டிப்ளிசியேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எல்லாரும் ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால இன்னைக்கு இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு மரமாச்சும் நடணும். அட்லீஸ்ட் பிறந்த அன்னைக்கு ஒரு மரம் நட்டு, வெறும் நடுறது மட்டும் இல்லாத நம்ம மரத்தை பராமரிச்சும் பாதுகாத்தும் வரணுன்றத ஒரு குறிக்கோளா கேட்க சொல்றேன். அதே மாதிரி நம்மளை சுத்தி வந்து அரசாங்கம் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. சரியா? நம்மளை சுத்தி நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை சுத்தி வந்து துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, ரோட்ல வந்து என்ன சொல்லலாம்னா துப்புரவு தொழிலாளர்கள் வந்து நம்ம வீட்டு குப்பை எடுக்கிறவங்க இருப்பாங்க. இவங்க அத்தனை பேரோட நம்மளால முடிஞ்ச உதவிகளை இவங்களை நம்ம செய்யணும். இது எல்லாருமே அரசாங்கம் தான் வந்து செய்யணும்ன்ற எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்கூடாது. இது வந்து ரெண்டாவதா சொல்றேன். அதே மாதிரி சமூகத்துல அனைவருக்கும் சமமான கல்வி அது கிடைக்கணும்ன்றத வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அரசாங்கங்கள்ல வந்து நிறைய கல்வி தகுதிகள் நிறைய இருக்கு. நம்ம என்னன்னா, நமக்கு வீட்டுல கார் துடைக்கிற பையன் இருப்பான். அவன் வந்து நம்ம வேலைக்கு தான் நம்ம பார்ப்போம். ஆனா அவனையும் வந்து லைஃப்ல வந்து ஒரு கல்வித்திறன்ல வந்து முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றத வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி, இந்த மாதிரி ரைட் டு எஜுகேஷன் எல்லாருக்கும் போகணுன்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். நம்மளை சுத்தி வந்து நிறைய இளைஞர்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். இந்த டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்சர்வ் பண்ண மாட்டேன்றோம். அந்த டேலண்ட்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா வேற ஏதோ ஒரு எம்என்சில போய் வேலை செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சம்பளத்தை நோக்கி போகுது. சரியா? இந்த யங் டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி, சரியா, கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் தான் கொண்டு நம்மளால முடிஞ்ச டெவலப்மெண்ட்டை பண்ணோம்னா ஒரு 10 பேரோட வாழ்வியல் மாற்றம் வந்து ஒரு குழுவா மாறும். அந்த குழு வந்து நாட்டுக்கே மிக சிறிய பெருமையை தேடி தர ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து சமீப காலத்தா பார்க்குற வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து ஈகோ. எனக்கு என்ன, எனக்கும் நான் பக்கத்து வீட்டுக்காரன் என்னோட பெருசா இருக்கான், ஏத்து வீட்டுக்காரன் என்னோட இதுவா இருக்கான், என் கூட வேலை செய்யறவங்க வந்து என்னோட ஒரு நல்ல பொறுப்புல இருக்காங்க. அது மாதிரி வந்து ஒரு ஈகோ இருக்கு. நம்ம ஈகோஸை மறந்துட்டு, சரியா, தாழ்வுணர்ச்சியும் மறந்துட்டு ட்ரூ ப்ரொஃபஷனல்ஸை நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். அவங்களுக்கான என்ன ப்ரொஃபஷனலிசம் இருக்கோ அந்த ப்ரொஃபஷனலிசமை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுற மூலயமா நம்ம நாட்டுக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடு நல்லா இருந்தா, 10 வீடு நல்லா இருந்ததுன்னா ஒரு தெரு நல்லா இருக்கும். 10 தெரு நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து நம்மளோட சீனியர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸ் பண்ணாங்க. இப்ப அதை நம்ம மறந்துட்டோம். சரியா? இப்ப ஏத்து வீட்டுல யார் இருக்காங்கன்றது பேச மாட்டாங்க, கீழ் வீட்டுல யார் இருக்காங்க பேச மாட்டாங்க. இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு. இதை மாத்தணும்ன்றத அது ஒரு சஜஷனா சொல்றேன்.
நம்ம வந்து இன்னைக்கு வந்து மிக சேலஞ்சான ஒரு விஷயம் வந்து எல்லையில ஒருத்தர் வந்து நம்ம பாதுகாப்புக்காக ஆர்மியில வேலை செய்யற ஒருத்தர் வந்து உயிர் போயிடுச்சுன்னா அது நம்ம ஒரு நிகழ்வா செய்தியா பார்த்துட்டு ஒரு நிகழ்வா கடந்து போயிடுறோம், சரியா? ஸோ அது மாதிரி இல்லாத இந்த ஆர்மியில உயிர் திறந்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியும், நம்ம ஊர்லயோ நம்ம தெருவுலையோ அது மாதிரி இருந்தாங்கன்னா நம்மளால சப்போர்ட் பண்றத பார்க்கணும். அதே மாதிரி தேசம் வந்து நல்ல ஒரு பற்றோட வளரக்கூடிய தேசமா இருந்தா வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஆர்மியில போய் சேரணும் அந்த ஜெனரேஷன்ல. இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அவங்களோட பாலிசியா உள்ள கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதை கேட்கிறேன். சிங்கப்பூர் கவர்மெண்ட்லாம் வந்து வீட்டுல ஒருத்தர் வந்து கம்பல்சரியா வந்து மிலிட்டரியில போய் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரில வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம நாட்டிலேயே கொண்டு வரலாம். இதை வந்து ஒருவேளை அப்படி பண்ண முடியல அப்படின்னா 10th முடிச்சுட்டு +1 +2ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 months வந்து இன்டென்சிவான ஒரு ஆர்மி ட்ரைனிங் வந்து இளைய தலைமுறைக்கு கொடுக்கணுன்றத நான் வந்து இது வந்து ஒரு உரிமையோட என்னோட நாட்டு பிரதமர்கிட்ட கேட்டுக்கிறேன். இதை வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நான் வந்து இதை வந்து ஒரு அறிக்கையாகவும் ஒரு ரெக்வஸ்டேஷனாகவும் கூட நான் கவர்மெண்ட் கொடுக்கலான் இருக்கேன். நம்ம நாட்டோட இறையாண்மையை பால் பண்ணக்கூடிய இடத்துல யாரை பார்த்தாலும் எந்த ஒரு நிகழ்வுகள் நம்ம சுத்தி நடந்தாலும் அதை இமிடியேட்டா தட்டி கேட்கணும், சரியா? நம்ம தேசத்தை நம்ம தான் காப்பாற்றணும்ன்ற அந்த உறுதிமொழி வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா இருக்கணும். இது இருந்தாதான் நம்ம இளைய தலைமுறையை வந்து நம்மளால காப்பாற்ற முடியும். வெறும் கவர்மெண்ட்ல வந்து மோடிஜி அங்க செஞ்சுட்டாரு இந்த இது சொல்லிட்டு கிடையாது. நம்ம ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி 15th August வந்து மோடிஜி சொன்ன மாதிரி எல்லார் வீட்லயும் கொடி ஏற்றணும். அந்த கொடி வந்து அவர் வந்து முதல்லலாம் வந்து தேசக்கொடியை வீட்டில் ஏற்றக்கூடாதுன்ற மாதிரியான ரூலா இருந்தது. இப்போ அதெல்லாம் மாற்றி எல்லார் வீட்லையும் கொடி ஏற்றணும்னு சொல்றாங்க. கண்ட்ரியோட அதை வந்து அவங்க குடும்பத்தோட அந்த கொடி ஏற்றணும். ஏன்னா என்ன தேசம் வந்து நம்மளுக்கான ஒரு ஃப்ரீனஸும் ஒரு ஃப்ரீடமும் கொடுக்கலாம், நம்மளால இங்கே இருக்க முடியாது. மீதி கண்ட்ரில போய் கேட்டால் தான் தெரிவிப்பாங்க. அங்கே இஸ்ரேலில் ஒரு வார் நடக்குது, எல்லா இடத்துலையும் இங்கே போய் பார்க்கும்போது அந்த தேசம் வந்து எப்படி பாதிக்கப்படுதுன்னு தெரியுது. நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிம்மதியா சுதந்திரமா நம்ம வீட்டில் வந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம்னாலே தேசம் வந்து ஒழுங்கா இருக்குன்றது அர்த்தம். இதை வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னோட சஜஷனும் ஒப்பீனியன். இந்த டாபிக் நான் பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஐ எம் ப்ரவுட் டு பி an Indian and I'm most proud to serve as an Indian. ஜெய் ஹிந்த்.